ලංකාවම අනුර සහෝදරයාගේ ජයග්‍රහණය වෙනුවෙන් සූදානම් වෙන විට පුත්තලම අපිත් ඒ ජයග්‍රහණය වෙනුවෙන් සූදානම් කියන පණිවිඩය අරගෙන ආපු ආදරණීය තාත්තේ සහෝදර සහෝදරිය ඔබ සියලු දෙනාටම අස්සලාමු අලයිකුම් වරහ්මතුල්ලාහි වබරකාතු ආයිබෝවන් වණක්කම්. මට ටිකක් දෙමළෙන් කතා කරන්න සිද්ධ වෙනවා. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று காலை எனக்கு நெருக்கமான ஒரு சிலர்கள் தொலைபேசி மூலம் அழைத்து எதிர்வரும் 2 வாரங்களுக்குள்ளால் எமது அரசியல் எதிரிகள் மூத்த உலமாக்களை அணுகி, நேற்றைய தினமும் கூட ஒரு சில மூத்த உலமாக்களை அணுகி இருக்கிறார்கள். இன்னும் சில உலமாக்களை அணுகி அவர்களுடைய வீடியோக்களை தருமாறு வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் என்ற குரல் பதிவை அவர்கள் சந்தித்த உலமாக்கள் என்னோடு மிக நெருக்கமாக பழகின்றவர்கள், நான் மதிக்கின்றவர்கள். எனவே அவர்கள் என்னோடு இந்த விடயத்தை சொன்னார்கள். எனவே இன்று முஸ்லிம் சமூகத்துக்குள் பல்வேறுபட்ட வதந்திகளை இந்த முஸ்லிம் பெயர் தாங்கிய கட்சிகளுடைய தலைமைகளும் தொண்டர்களும் செய்து வருகின்றார்கள். எனவே நேற்றைய தினம் ஒரு மாதத்துக்கு முன்னர் எனக்கு கிடைத்த ஒரு மெடிக்கல் பேண்டை கூட தரமான அரசியலை செய்கின்ற நிலைக்கு இவர்கள் மாறியுள்ளார்கள். எனவே சில தலைமைகள் இன்று பயந்திருக்கின்றார்கள். வவுனியாவிலும் திகாரியிலும் மல்வானையிலும் சென்று தொப்பி போட்ட மௌலவியை பற்றி பேசி இருக்கின்றார்கள். சில இடங்களில் நான் தேசிய பட்டியல் பெற்றுக்கொள்ள முஸ்லிம் சமூகத்தை அடகு வைப்பதாக சிலர் சொல்கின்றார்கள். நான் அந்த தலைமைக்கு சொல்லுகின்றேன், உங்களை போல் அமைச்சு பதவிக்கும் பாராளுமன்ற பதவிக்கும் அதே போன்று பணத்தை கொள்ளையடிப்பதற்கும் அரசியல் செய்வதாக இருந்தால் அதற்கு தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்தேன். எனவே உங்களது அரசியல் வியாபாரம், உங்களது அரசியல் லாப நஷ்டத்தை தான் நீங்கள் கருத்தில் கொள்கிறீர்களே ஒழிய இந்த சமூகத்தின் கருதவில்லை. பேராசிரியர் சந்தன அபேரத் அவர்கள் என்ன சொன்னார்கள்? புத்தள பிரதேசத்தின் வைத்தியசாலையின் நிலைமையை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் 100 வைத்தியசாலைகளை புனர்நிர்மாணம் செய்ததாம், லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்ததாக சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் தோல்வியை கண்டு இன்று பயந்திருக்கின்றீர்கள். 5 வருடம் அமைச்சு இல்லாமல் இருந்து, எனவே அடுத்த முறை எப்படியாவது அமைச்சை பெற வேண்டும், அதற்கான சந்தர்ப்பம் இப்போது கிடைக்க போவதில்லை என்ற அச்சம் ஏற்படுகின்ற போது என்னையும் அவர்கள் விமர்சிக்கின்றார்கள். உங்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு விமர்சனம் நான் தெரிவிக்க தேவையில்லை. புத்தள மண் தவமாக தவம் இருந்து 30 வருடம் கஷ்டப்பட்டு எல்லோரும் இணைந்து 2020 ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு வந்தார்கள். அந்த தங்கமகனே சொன்னார், அந்த தங்கமகன் சொன்னார், நீங்கள் என்ன வியாபாரம் செய்வதென்று. நான் சொல்லவில்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது. உங்களோடு அரசியல் செய்த நீங்கள் தெரிவு செய்து புத்தளத்திலே ஒரு போட்டியாளராக நிறுத்திய உங்களுடைய உறுப்பினர் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை, நீங்கள் என்ன வியாபாரம் செய்கின்றவர்கள் என்பதை அவர்தான் சொன்னார். அவரிடம் அதை கேட்டு நீங்கள் தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள். இன்னொரு விடயத்தை சொன்னார், முஸ்லிம்களுடைய கொரோனா ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற போது அவர் குரல் கொடுத்தாராம், அவர் சமூகத்துக்கு முன் வந்து பேசினாராம். இந்த நாட்டிலே அந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதில் அச்சத்தோடு
இந்த யூடியூபில் தேடி பாருங்கள். கோட்டாபே ராஜபக்ஷ முஸ்லிம்களுடைய ஜனாதாவை எரிப்பது எங்களை பழிவாங்குவதற்கு என்பதை நீங்கள் அல்ல, நான் தான் முதலில் சொன்னேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். 2019 ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது, பொது தேர்தல் வந்தபோது இந்த நாட்டிலே மொட்டு அணியினர் பொதுவாக எமது நாட்டில் இருந்த ஒரு வழக்கம்தான். பொது தேர்தல் வருகின்ற போது வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற இன விகிதாசாரப்படிதான், அதன் அடிப்படையில் தான் வேட்பாளர்களை முன்னிறுத்துவார்கள். අවුරුදු 17ක භීෂණය අවසන් කරමු කියලා තමයි කිව්වේ. භීෂණයක් කරමු මිරිස් අද අහනවා බෙන් ඇවිල්ලා 89 ගැන 88 ගැන කියනවා. ඒ හැම කෙනාටම කියනවා මම ඒ වෙලාවේ පොඩි දරුවෙක්. හැබැයි අපිට දැනෙනවා කොතරම් පාහර වැඩක් කරලා තිබෙනවාද කියන එක. ඒ නිසා ආදරණීය අම්මේ තාත්තේ விசேஷයෙන් இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒரு விடயத்தை சொல்லிட்டேன். ආදරණීය මිත්‍රවරුනි, සැප්තැම්බර් මාසයේ 21 වෙනිදා මාතෘ භූමියේ වගකීම බාර ගන්න, මහා ජනතාවගේ වගකීම බාර ගන්න, රටේ අනාගත දරුවන්ගේ වගකීම බාර ගන්න ආදරණීය නායකත්වය අනාගත ජනාධිපති අනුර කුමාර දිසානායක සහෝදරයාගේ උත්තරමට සම්ප්‍රාප්ත වීමයි මේ ශ්‍රීනිවාස වෙන්නේ. ආදරණීය හිතවතුනි, රට වෙනුවෙන් රට ගොඩනගන්නට දරුවන් වෙනුවෙන් රට බාර ගන්නට අපට සිටින ආදරණීය නායකත්වය අනුර කුමාර දිසානායක සහෝදරයාගේ උත්තරමට ශ්‍රීනිවාස වන්නේ. இன்று முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால் நிறைய சேறு பூசுகின்ற பிழையான வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருகின்ற போது சுண்ணத்தெடுப்பதை தடை செய்வார்களாம். என்னமோ இதுக்கு முதல் லைசனை எடுத்துதான் சுண்ணத்தை செய்த மாதிரி. எனவே என்னமோ லைசன் எடுத்துதான் சுண்ணத்தை மாதிரி என்ன சொன்னார்கள். அதுக்கு பின்னால இன்றைக்கு பலருடைய பொட்டமக்களை போட்டு கேள்வி கேட்கு. என்னமோ இதுக்கு முன்பே வாக்களிக்கின்ற போது சிலர் இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வாக்களித்த மாதிரி. எனவே சேறு பூசுகின்ற வேலைகளால் தோழர் அனுர திசாநாயக்கவுடைய வெற்றியை தடுக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். எனவே அவர்களால் முடிந்தது அதுதான். எனவேதான் குறிப்பாக இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், சஜித் அணியினரையும் ரணில் அணியினரையும் பார்க்கின்ற போது இந்த நாடு ஏன் வங்குரோத் ஆகியது? இந்த நாடு வங்குரோத் ஆகியதற்கான காரணங்கள் என்ன? ஊழல், மோசடி, அதே போன்றுதான் மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்தது. அதே போன்று இடங்களை ஒற்றுமையாக வாழ விடாமல் எங்களுக்கிடையிலே அவர்கள் பிரிவினைகளை ஏற்படுத்தி இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளி சென்றார்கள். எனவே மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள், ஊழல் இல்லாதவர்கள் சஜித் அணியில் இருக்கின்றார்களா? ஊழல் செய்யாதவர்கள் ரணிலுடைய அணியில் இருக்கின்றார்களா? அல்லது தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்றார்களா என்பதை தெரிவு செய்யுங்கள். இந்த நாட்டில் தோழர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரையொன்றின் ஒரு துண்டை எடுத்து இன்று வைரலாக்கின்றார்கள். அதே நேரம் அதனை வைரலாக்கின்றவர்களுக்கு சொல்லுகின்றேன், அதே பிமல் ரத்நாயக்க தோழர் தான் பலஸ்தீன
நட்புறவு சங்கத்தின் தலைவர் என்பதையும் மறந்திட வேண்டாம் என உங்களுக்கு சொல்கின்றேன். இன்று பலஸ்தீன் பற்றி சிலர் பேசுகின்றார்கள். கடந்த மே தின கூட்டத்திலே 3 மே தின கூட்டங்களிலும் பலஸ்தீன் மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்த ஒரே சக்தி அது தேசிய மக்கள் சக்தி என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். එනිසා ආදරණීය අම්මේ තාත්තේ අද මේගොල්ලන් කල්පනා කරනවා මට අවලාද ගහලා බොරු බේගල් කරලා අපිව පරද්දන්න පුළුවන් කියලා. හැබැයි බයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයෝ ඔබ හිතුවද පළාත් පාලන මැතිවරණය කල් දාලා කාලය අරගෙන ජනතාව රවට්ටලා ඔබට ජයග්‍රහණය කරන්න පුළුවන් කියලා. හැබැයි ඔබත් අද පිළිගන්න හමාරයි. එළඹෙන 22 වෙනිදා රෑ 5 වෙනකොට මේ රටේ නියත ජනාධිපති වෙන කවුරුවක්වත් නෙවෙයි ආදරණීය අනුරාධික සහෝදරයා වගේ අපි හැමකෙනාම දන්නවා. අපිට දැන් අපි ඔබව ආමන්ත්‍රණය කරන්නේ ජයග්‍රහණය වෙනුවෙන් නෙවෙයි මාලිමාවට ඡන්ද කෝටියක් වෙනුවෙන් අපි දිනලයි. අද වෙනකොට ඊයේ දිනේ පෙරේදා දිනේ අද දිනේ තැපැල් ඡන්ද වලින් 170කට අපේ ජය තහවුරු කර හමාරයි. එනවා අවසාන වශයෙන් ආදරණීය සිංහල දෙමළ මුස්ලිම් අපි හැමකෙනාම මේ රට හදන්න නම් මේ රට බංකොලොත් කරේ මේ පාලකයෝ විශේෂයෙන් ඔබ දන්නවා දූෂණය නිසා ජනතාවගේ මුදල් කොල්ල කාපු නිසා මේ රටේ නාස්තිය නිසා ඒ විතරක් නෙවෙයි මේ රට විනාශ වෙන්න ප්‍රධානම තවත් හේතුවක් තමයි අසමගිය. හැමදාමත් අසමගිය හැදුවා අපිව බෙදුවා අපිව වෛරකාරය බවටපත් කරා අපිව වෙන් කරුවා අපිව සැක කරන තත්ත්වයකටපත් කරා. හැබැයි ওই පාලකයන්ට කියනවා 21 වෙනිදාන් පස්සේ අපි සිංහල දෙමළ මුස්ලිම් කියන සියලු දෙනා එකතු වෙලා මේ රට ගොඩනගන නියත ජනාධිපති අනුර දිසානායක සහෝදරයා පත් කරනවා. ඒ වෙනුවෙන් අපි වැඩ කරමු. ඒ වෙනුවෙන් මේ කාලය පාවිච්චි කරමු. එනම් එළඹෙන 21 වෙනිදාට නොවරදවාම මාලිමාව ඉදිරියේ කතරේ ගසා අංක 16 වෙනි තැන තිබෙන අනුර දිසානායක සහෝදරයාගේ ජයග්‍රහණය විජයග්‍රහණය කරමු. ඒ වෙනුවෙන් පෙළ ගැසමු. ඒ වෙනුවෙන් වැඩ කරමු කියන ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. ස්තුතියි.